அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, இந்நாட்டு மன்னர்களே, தங்கங்களே, சிங்கங்களே, கட்டிலம் காளைகளே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, இவ்வூர் நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் ஐயா அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் இந்த கிராமிய கலைஞனின் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த அறுவடை நாள்ல எத்தனையோ ஆண்டுகள் அந்த ஊருக்கு நான் வந்து நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தோட சந்தோஷமா வந்து ஆடி பாடி உங்களுடைய வெகுமதியவும் அன்பளிப்பையும் ஆசையும் பெற்று சென்றிருக்கிறேன். அதே வேளையில எங்க குலசாமியா இருக்கிற உங்க மத்தியில நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களை பத்தி பாடி இருக்கிறேன். ஏன் குறிப்பா சொல்ல போனா சீவலப்பேரி பாண்டிய பத்தி பாடி இருக்கிறேன், மலையூர் மம்பட்டியான பத்தி பாடி இருக்கிறேன், மணிக்கொரவனை பத்தி பாடி இருக்கிறேன், இன்னும் எத்தனையோ தலைவர்களை பத்தி நிறைய பாடி இருக்கேன். ஆனா இப்ப நான் பாட போறது ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை எடுத்து கூற வந்த ஒரு தலைவன். அந்த தலைவனை பத்தி நான் சொல்ல போறேன். உலக வரலாற்றுல எந்த தலைவனும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகத்தான தலைவனை பத்தி பாட போறேன். இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனோட வரலாறை நான் சொல்ல போறேன். ஒரு மண்ணுரிமை போராளியை பத்தி பாட போறேன். என் மக்களே, நீங்க எல்லாரும் இத காது கொடுத்து கேளுங்க தாயி. இத கேட்டாதான் நம்ம மக்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு இருள கிடந்தோம், இப்ப எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம், யாரு நம்மளை கொண்டு போற, நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்த போற அந்த உண்மையான போராளி யாருங்கிறதான் இப்ப நான் எடுத்து சொல்ல போறேன். இந்த மண்ணுரிமை போராளி ஒரு மகத்தான தலைவன், ஏழை மக்களை எழுச்சி பெற செய்த ஒரு எழுச்சி தமிழன், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன். அவன் வரலாறு நான் பாட போறேன் தாயி, நான் பாட போறேன். அதை நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். அதை நீங்க கேட்கும் போது கண்ணுல கண்ணீருக்கு பதிலா ரத்தம் தான் தாய் வரும், ரத்தம் தான் வரும். இத கண்டிப்பா கேளுங்க, நான் பாடுறேன் தாயி.